நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க உட்காரக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுதுன்னா, அதே சங்கீதத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 26வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 26ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, வீணரோடே நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, வீணரோடே நான் உட்காரவில்லை. நன்றாய் கவனிங்கள். இரண்டாவது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் யாரோட நீங்க உட்காரக்கூடாதுன்னா, வீணரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் உட்காரக்கூடாது. இந்த வீணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன்படாமலே இருக்கிறாங்கல்ல, பயன்படுவதற்கு விருப்பமே இல்லாம, அதான் சோம்பேறித்தனமானவர்கள். ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்திட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கெட்டு போறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாரோட இருக்கிறாங்க தெரியுமா? வீணரோட. அவர்களுக்கு எந்த தரிசனமும் இல்லை, அவர்களுக்கு எந்த எதிர்காலத்தை குறிச்ச பயமும் இல்லை, அவர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். காலையில குளிச்சு கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு நைட்டு தான் வந்து சேருவாங்க. தரிசனம் இல்லாத சும்மா இருக்கிற வேலை செய்யாத ஒரு நபரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் உட்காரவே கூடாது, உட்காரவே கூடாது. அதான் ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. நம்ம அதான் நான் அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சும்மா அப்படின்ற வார்த்தை உங்களுடைய வாய்களில் வரவே கூடாது. யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்க எதுடா உட்கார்ந்து இருக்கிற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த இடத்துல எங்க இதுக்கு இங்க எதுக்காக வந்த? சும்மா வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? சும்மா. இந்த சும்மான்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து, அதான் தாவீது தன்னுடைய சகோதரனிடத்துல சொல்லும் போது சொல்றான், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. சோ தாவீது முகாந்தரம் இல்லாம அந்த இடத்திற்கு வரல. சும்மா வரலப்பா, நானு சும்மா வரல. ஏதோ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் இருக்கணும். அப்படி முகாந்திரம் இல்லாத ஒரு நபரோட நீங்க இருப்பீர்களே ஆனால் அது உங்க வாழ்க்கைக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஒரு நாள் யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசி கலகலன்னு இருக்கிறது, சிரிச்சிட்டு இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது தவறல்ல. ஆனா சிலர் யாரோட இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, வீணரோட, யூஸ் இல்லாதவங்களோட, பயன் இல்லாதவங்களோடையே, ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களோடையே, சாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவர்களோடையே இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு வெற்றிக்கு நேராய் கடந்து போகவே முடியாது, கடந்து போகவே முடியாது. எனக்கு இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்க வேண்டியவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னா, என்னை விட வேகமானவர்களா இருக்கணும், என்னை விட தரிசனம் உள்ளவர்களா இருக்கணும். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோட நீங்க நண்பர்களா இருக்கணும் அப்படின்னா, உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களை விட பிசினஸ்ல, உங்களை விட சம்பாத்தியத்துல ஒரு படி அதிகமான ஆளோடத்தான் உங்களுக்கு பழக்கம் இருக்கணுமே தவிர, உங்களோட குறைவான ஆட்களோட ஒரு நாளும் நீங்க பழக்கம் வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் ஒரு நல்ல தரிசனம் உள்ள ஆட்களை பார்க்க 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 தான் உங்களுக்கும் அப்படி வெற்றி அடையணும், நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களை அறியாமலே அவர்களை பார்க்க பார்க்க நமக்குள்ளே தட்டி எழுப்பப்படும். ஆனா நீங்க குறைவானவர்களுடைய பழக்கம் வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனம் உங்களுக்குள்ள வரவே வராது, வரவே வராது. ரொம்ப கவனமா ஆண்டவருடைய பிள்ளைகள் இருங்கள், ரொம்ப கவனமா இருங்க.
நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வரைக்கும் பெரிய திருச்சபை வச்சு நடத்துகிற, பெரிய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நான் படிக்காம இல்லவே இல்லை. முக்கியமான தமிழ்நாட்டிலே இருக்கிற, இன்னும் வெளிநாடுகளிலே இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய தேவ ஊழியர்களுடைய அந்த புக்கை இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். அப்போதான் எனக்குள்ள அந்த உத்வேகம், ஐயோ இந்த தேவனுடைய மனுஷன் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா, இந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்களா, இவர்களுக்கு இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் இருந்திருக்குதா, இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்கள் எனக்குள்ளே வளருவதற்கு அந்த புத்தகங்கள் மிகவும் பிரயோஜனமாக மாறிடுச்சு. ஆனால் ஒன்றும் இல்லாதவங்களோட நம்ம இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி கூட குத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஃப்ராங்காக உங்களோட பேசுகிறேன். நான் முன்பு ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும்னு வைங்களேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஊழிய நண்பர்கள் ஒரு 2-3 நண்பர்கள் கிடைச்சாங்க. ரொம்ப நல்ல நண்பர்கள், ஊழியத்தில் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஊழியத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய ஊழியர் கான்ஃபரன்ஸில் பேசுவார். அவர் கான்ஃபரன்ஸில் பேசி நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஹாப்பியாக பேசிட்டு சிரிச்சிட்டு, ஐயோ அவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் அப்படி இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் நான் என்னுடைய ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பேசினாரு. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அவர்களோட பேசுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க என்னை திரும்ப திரும்ப எனக்கு கூப்பிட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, நான் எனக்கு கொஞ்சம் ஊழியம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்படியே விட்டுட்டேன் ஃபுல்லாக. அதற்கு பிறகுதான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியே நான் பார்த்தேன். அதுக்கு முன்பாக அவர்களோடு அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன், நான் ஹாப்பியா இருந்தேன். ஆனா ஊழியத்தில் பெருசா வெற்றி அடையவே முடியல. 3 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்களோட பேசி நேரத்தை செலவிட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாவமா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் வீணரோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவர்களுக்கு தரிசனம் இல்லை பிரதர், அவர்களுக்கு லக் இல்லை, அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எந்த மோட்டிவேஷனுமே இல்லை. அவர்களோட நீங்க போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். அதனால நோ, அவர்களோட வீணரோட, அதான் வேஸ்டானவங்களோட, வேலையே இல்லாம இருக்கிறவங்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் சம்பந்தம் கலவக்கூடாது. அவர்கள் உட்கார்ற இடத்துல உட்காரவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது